இங்க பாண்டியன் ஒரு பக்கம் பயங்கர எமோஷன் ஆகி இங்க மயிலோட அப்பா அம்மா கிட்ட ரொம்பவே டென்ஷனா பேசிட்டு இருக்காரு. சொல்லப்போனா என் லைஃப்ல இது வரைக்கும் நான் நேர்மையா தான் இருந்திருக்கேன். அதே நேரம் என்ன மாதிரி தான் என் இடத்துல வச்சு தான் நான் எல்லாரையும் பார்ப்பேன். அப்படி உங்களை பார்த்துருக்கேன். ஆனா நீங்க கொஞ்சம் கூட நாக்கு கூசாம இவ்வளோ பொய் சொல்லி வச்சிருக்கீங்க. நீங்க கல்யாணத்தை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு கல்யாணங்கிறது கல்யாணம் பத்தி நீ வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே முடிச்சு போச்சு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சொல்லப்போனா பல வருஷம் அது ஒன்னா வாழ்றதுக்கான சமம். அதுலயும் குறிப்பா ரொம்ப நம்பிக்கையோட இருக்க வேண்டிய கல்யாணம் அது. ஆனா அதை போய் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. அதே நேரம் இங்க மயிலோட அம்மா பாக்கியத்துக்கும் வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்க ரொம்பவே சோகத்தோட என்ன மன்னிச்சிருக்க சம்பந்தி, நாங்க இந்த மாதிரி நீங்க ஆடம்பரத்தை தான் விரும்பிங்கன்னு நினைச்சுதான் நாங்க இவ்வளவு பொய்ய சொல்லிட்டோம். இது முதல்ல எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்க கண்டிப்பா எல்லா உண்மையும் சொல்லியிருப்போம். இப்ப நாங்க பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவங்க டைரக்டா பாண்டியனோட காலில் விழ போறாங்க. ஆனா பாண்டியனும் அவங்கள விளக்கி விட்டுட்டு, வேண்டாமா, நீங்க பண்ண தப்பை என்னால கண்டிப்பா மன்னிக்க முடியாது. நீங்க என் காலில் விழுந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, என் மனசுல இருக்கிற பாரம் குறையுமே தவிர என் பையனோட மனசுல இருக்கிற வலி வேதனை குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க என்ன ஏமாத்துறதை விட என் பையனை அதிகமாக ஏமாத்திட்டீங்க. சொல்லப்போனா ஒரு கணவன் மனைவிக்குள்ள எப்பவுமே ஒளிமறைவு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்க உங்க பொண்ணுக்கு சொல்லி கொடுத்த பொய்யினால அவ இவ்வளவு நாளா உண்மையான மயில் யாருங்கிறதையே என் பையன்கிட்ட மறைச்சிருந்திருக்கா. அதுவே அவனுக்கு ரொம்பவே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அவன் லைஃப்ல மயிலை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் ரொம்பவே சந்தோஷமா வாழ ஸ்டார்ட் பண்ணான். அதுலயும் குறிப்பா அவ தான் என்னோட உலகன்ற மாதிரிலாம் இங்க டைரக்டா வந்து அவன் தம்பிங்க கூட்டெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பான். அதெல்லாம் பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, நல்ல பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லி. ஆனா அது எல்லாமே தலைகீழா மாறி போச்சுங்க. இதை இத்தோட நிறுத்திக்குவோம். இதுக்கு மேல நீங்க இங்க இருக்க வேண்டாம், மயிலை கூட்டிட்டு கிளம்புங்க. ஏன்னா இது இதுக்கு மேல தொடர விட எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி இங்க இவர் ஒரே அடியா போட்டு உடைச்சிடுறாரு. அதே நேரம் இதை கேட்டுட்டு மயிலும், மாமா ஏன் மாமா இப்படி பண்றீங்க, ப்ளீஸ் நான் பண்ண தப்ப மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல இப்படி நடக்காது. நான் எந்த பொய்யும் மறைக்க மாட்டேன், எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். ஆனா அதுக்காக என்ன இந்த வீட்டை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க. என்னால் சரவணன் மாமா இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி மயில் ஒரு பக்கம் பயங்கரமாக வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கேட்டுட்டு உடனே பாண்டியனும், இங்கே பாருமா, நான் உன்னை மதிக்கிறேன். சொல்லப்போனால் நீ உங்கள் அப்பா அம்மா சொன்ன பொய்க்காக தான் நீ தலையாட்டிட்ட. நீ உங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்டிருக்க. உன் மேலே எந்த தப்பும் இல்லைம்மா. ஆனால் இப்போ என் பையனுக்கு நான் பதில் சொல்லணும்ல. அவன் உன்னால் ஏமாந்துருக்கான். நான் வந்து உனக்கு ஆறுதல் சொல்ல முடியாது, என் பையனுக்கு தான் ஆறுதல் சொல்ல முடியும். அதனால தான் சொல்கிறேன், நீ தயவு செஞ்சு கிளம்புமா. இதுக்கு மேலே இந்த வீட்டில் நீ மருமகளாக இருக்க முடியாது. அப்படியே நீ மீறி மருமகளாக இருந்தனா என் பையன் நிம்மதியாக இருக்க மாட்டாமா. என் பையன் மட்டும் கிடையாது, இந்த வீடே வந்து நிம்மதி இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி இங்கே பாண்டியன் ஒரு பக்கம் மயில்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ மயிலுக்கும் இங்கே பாண்டியன் எதை மீன் பண்ணி சொல்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க, சரி மாமா என்னை மன்னிச்சிருங்க, இது வரைக்கும் நான் சொன்ன போய்க்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. அப்படி அவங்க கிளம்பி கரெக்டாக வாசலுக்கும் வராங்க. அப்போ பாக்கியமும், மயில் நில்லுமா, நான் சம்மந்தி வீட்டில் பேசுகிறேன், நீ அவசரப்பட்டு உன் வாழ்க்கை வீணாக்கிறாது அப்படின்ற மாதிரி அவங்க மயில்கிட்ட எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. ஆனால் மயிலும், இல்லைம்மா, நம்ம சொன்ன பொய்க்கெல்லாம் இதான் சரியான தண்டனமா. என் வாழ்க்கை என்னைக்காவது ஒரு நாள் பாதியில் போக போதும் நான் நினச்சிட்டே இருந்தேன். நான் நினச்ச மாதிரி ஆயிடுச்சு. இது இத்தோட முடிச்சிட்டு தான் நமக்கும் சரிமா, வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு கரெக்டாக வெளியில் வராங்க. வெளியில் வரும்போதே இந்த பக்கம் மயிலுக்கு லைட்டாக தலை சுத்து மாதிரி வருது. அவங்க வேகமாக மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அவங்க விழுந்த அடுத்த செகண்டு இங்கே மயிலோட அப்பாவும் டக்குன்னு போய் மயிலை தூக்குறாங்க. ஆனால் இங்கே பாண்டியன் வீட்டில் இருக்க யாருமே பதறவே இல்லை. அவங்க அப்படியே ரொம்பவே சைலண்ட்டாக உள்ளே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு பாக்கியமும், நான் சொன்ன போயினால தானே இப்படி நல்ல பொண்ணான என் மயிலுக்கு இந்த அளவுக்கு கஷ்டம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக ஒரு ஆட்டோவை பிடிச்சி மயிலை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மயிலையும் அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ தான் அங்கே இருக்கிற டாக்டர் எல்லாருமே மயிலை செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ப்ரெஷர் வந்து ரொம்ப லோவாக இருக்குது, சொல்லப்போனால் லோ பிபி மாதிரி இருக்குது, அதனால் மயங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மயிலை வந்து கையை பிடிச்சி செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு ரெட்டன் நாடி துடிப்பு இருக்குது. இதை பார்த்துட்டு இவங்க செம ஷாக் ஆகுறாங்க. உடனே அங்கே இருக்க டாக்டரும் இவங்களுக்கு ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி இங்கே மயிலுக்கு ப்ரெக்னன்சி டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க. அந்த டெஸ்ட் எடுத்து அதோட கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் செக் பண்ணி பார்த்தா தெரியுது மயில் இப்போ கிட்டத்தட்ட 1.25 மாதம் கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் செம்ம ஷாக்கு. அதே நேரம் மயிலோட அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம், இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனால் மயில் கடைசியில் சரவணன் விட்டு பிரிஞ்சிடாலேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. ஆனால் அடுத்த நிமிஷமே இங்கே வேகமாக பாக்கியம் டைரக்டாக பாண்டியனோட மொபைலுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ மயிலோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு பாண்டியன் எடுக்காமல் இருக்காங்க. ஆனால் அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்க கோமதியும்,
பாத்தியா மறுபடியும் அடுத்த நாடகத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் நம்ம வாசல்ல மயங்கி விழுந்தால, அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எல்லார்கிட்டையும் பொய்ய சொல்லி மறுபடியும் இந்த குடும்பத்தில் வந்து சேர்ந்துக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இங்கே அவங்க ஒரு பக்கம் கலாச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க மீனா தான் இல்லை அவள் ஏதோ எமர்ஜென்சியாக கூட இருக்கலாம், இருங்க நான் அட்டன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மீனா கால் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி இந்த பக்கம் பேசும்போது தான் பாக்கியம் முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் தான் செக் பண்ணி பார்த்தோம், மயில் இந்த மாதிரி கர்ப்பமாக இருக்கா, அதுக்கான ஆதாரங்களை நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேரெக்டாக அந்த மொபைல் வாட்ஸ்அப்லேயே ஃபோட்டோ வந்திருக்கு. அப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்த அடுத்த செகண்டு இங்கே மீனா செம்ம ஷாக் ஆகுறாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த ஃபோட்டோவை டேரெக்டாக இங்கே கோமதி கிட்ட காட்டுறாங்க. கோமதியால் இந்த விஷயத்தை சுத்தமாக ஏற்றுக்கவும் முடியல. இப்போ மயிலை ஏற்றுக்கிறதா இல்லை மறுபடியும் போய் மயிலை வேணான்னு ஒதுக்கி வைக்கிறதான்னு சொல்லி தெரியாமல் ரொம்ப கவலையோடையும் வலியோடையும் அந்த ஃபோட்டோவை பார்த்து அவங்க அப்படியே மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க.